ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா அதே பேனில் 2 கப் துருவன கேரட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டை நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேரட்டை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். 2 கப் கேரட்டுக்கு 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் அதிகமாக சேர்த்தாதான் கேரட்டோட வாசனையே தெரியாமல் அல்வா நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வெந்து வந்த உடனே இதில் நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப் கேரட்டுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே மறுபடியும் நல்லா தண்ணீராக வரும். இது நல்லா கெட்டியாக அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் வேக விடணும். அடுப்பை சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கெட்டியாக நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் மறுபடியும் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, உலர் திராட்சையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அல்வாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான கேரட் அல்வா தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். துளி கூட கேரட் வாசனையே இருக்காது. அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.